காலை வணக்கம். இன்றைய தினம் பராக்கிரம சமுத்திரம் பற்றிய காணொலியாக இந்த காணொலி அமைய போகுது. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் பராக்கிரம சமுத்திரம். பார்த்தீங்கன்னா புலனறுவ மாவட்டத்திலேயே மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற குளமாகவும் மிகப்பெரிய குளமாகவும் கருதப்படுது. அப்படியே இந்த குளமானது பராக்கிரம பாகு மன்னனால் கட்டப்பட்ட ஒரு குளமாகவும் காணப்படுகின்றன கூறப்படத்தக்கது. இந்த குளத்தில் காணப்படுகின்ற நீரானது விவசாய நடவடிக்கைகளுக்காகவும் மக்களுக்காகவும் இவ்வாறான வாய்க்கால்களின் மூலமாக வெளியேற்றப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக காணப்படுகிறது. இந்த குளத்துடன் இணைந்த வகையில் பார்த்திங்கன்னா காவற்கல் மற்றும் ஏனைய வரலாற்று சம்பந்தமான தொல்பொருள் சின்னங்களும் இங்கு காணப்படுகின்றது. இதையும் ஒரு சிறப்பிடம் பெறுகின்றன குறிப்பிடத்தக்கது. இது எந்த காலத்துக்குரியது என்ற ஒரு இதொண்டு இல்லாதபடியால் இதண்டு கணிக்க முடியாத ஒரு நிலையாக காணப்படுது. பார்த்திங்கன்னா இந்த குளத்துடன் இணைந்த வகையிலேயே ஒரு அழகிய ஒரு வியூ பாயிண்டாக இது பார்க்கப்படுது. பார்த்திங்கன்னா இதன் இணைந்த வகையில் டிஎஸ்ஏ கடைசிலையும் வச்சிருக்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பராக்கிரம சமுத்திரத்துக்குள்ளேயே ஒரு அழகிய ஒரு மலை ஒன்று இருக்குது. கேமராவுக்கு கிளியராக தெரியாது நினைக்கிறேன். இதுவும் ஒரு அழகிய ஒரு பிரதேசமாக காட்சி அளிக்கிறது. பார்த்திங்கன்னா பராக்கிரம சமுத்திர குளக்கட்டுட இணைந்த வகையிலே ஒரு அழகிய ஒரு அரசமரம் காணப்படுது. பார்த்திங்கன்னா இது துளுத்து சும்மா அழகாகவே இருக்குது. அப்படியே தொடர்ந்து பார்த்திங்கன்னா பராக்கிரம சமுத்திர அணைக்கட்டில் நிற்கிறோம். அப்படியே பார்த்திங்கன்னா இதால் பார்த்திங்கன்னா ஒரு அழகிய ஒரு அரசமரம் காணப்படுது. பார்த்திங்கன்னா அதுலேயும் புத்த ஒரு ஆலயமாக ஒரு அமைப்பில் புத்தரை வச்சு வணங்கப்படுது. பார்த்திங்கன்னா இந்து சமய முறைப்படியே நேர்த்தி வைக்கின்ற ஒரு நிலையையும் இந்த இடத்துல காணக்கூடியதாக இருக்கின்றன குறிப்பிடத்தக்கது. பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சிறப்பிடம் பெறுகிறது. அப்படியே பார்த்திங்கன்னா பராக்கிரம சமுத்திரம் அணையால் வந்துருந்த போது பார்த்திங்கன்னா இங்கே தனியே ஒரு கற்குன்று காணப்படுது. பார்த்திங்கன்னா கல்லுமலையாகவும் இது காணப்படுது. பார்த்திங்கன்னா அதையும் போய் பார்க்கலாமா? அப்படியே பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மலையிலேயே ஒரு துளை போன்ற ஒரு வடிவம் காணப்படுது. பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு முக்கிய ஒரு விடயமாக காணப்படுது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பகுதியிலே படி போன்ற அமைப்பும் காணப்படுது. இந்த கேமராவுக்கு தெரியாது. அப்படியே தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா அதனோட இணைந்த வகையிலேயே குடையப்பட்ட நிலையில் ஒரு குகை போன்ற அமைப்புடைய ஒரு இடம் ஒன்று இருக்கு. அதையும் வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது குகையாகவே காணப்படுது. பார்த்திங்கன்னா மலையை குடையப்பட்டு ஒரு பிரதேசமாகவும் இது பார்க்கப்படுது. இப்படியே பார்த்திங்கன்னா இவ்வாறான இடங்கள் புலனறுவையில் சுற்றுலாத்துறையை தூண்டுகின்ற ஒரு பகுதியாகவும் பார்க்கப்படுது. பார்த்திங்கன்னா இதுதான் பராக்கிரம சமுத்திரத்தின் பிரதான வான்கதவுகள் திறக்கப்படுகின்ற இடம். பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கிற டைம் கடும் வெயில் அண்டபடியாக நீர் குறைவானதால் இது மூடப்பட்ட நிலையில் காணப்படுது. பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்திங்கன்னா பொழுது நிற்கிற அளவுக்கு நீர் செல்லக்கூடிய ஒரு தன்மையை உணரலாம். பார்த்திங்கன்னா இதுதான் வான்கதவுகள் திறக்கப்படுகின்ற ஒரு இடமாக காணப்படுது. பார்த்திங்கன்னா அதுக்கு மேலாலேயே வீதிகள் செல்கின்றது. அப்படியே தொடர்ந்து வாங்க பார்க்கலாம்.
இந்த குளத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 வான்கதவுகள் ஒரு கொண்ட குளமாகவும் இது காணப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிக்கிற நிலையில் இருக்கிறேன். நன்றி, பாய்.